ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லினி பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். லினி பர்த்டே முடிஞ்சு 5 months ஆகுது. ஆனால் எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லை. டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால அப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு, அதனால டைம் இல்லை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லினி பர்த்டேக்கு முதல் நாள் எடுத்தது. லினி பர்த்டேக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 கேக் ஆர்டர் வந்திருந்தது. அது ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே டீச்சர்ஸ்க்கு கொடுக்க ப்ரௌனீஸுமே ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே லினிக்கு கூடி பேக் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக அவள் மெர்மைட் தீம் தான் கேட்டிருந்தா. அதனால் அந்த தீம்லேயே கவர் டெமோவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு பென்சில், ஒரு எரேசர், அப்புறம் அந்த மஃபின் இதெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ்க்குமே ப்ரௌனீஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். லினி கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த குடி பேக் பேக் பண்ணிவிட்டு அதுவும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் பர்த்டேக்கு முதல் நாள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சது. ஏன்னா அவளுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்கெலாம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணோம். அதனால் இதெல்லாம் முதல் நாளே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்தது. லினி கேட்ட பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி மார்னிங் அவள் எழுந்திருக்கிறப்பவே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. சென்டர் பாயிண்டில் அந்த பேக் வாங்கினோம். அப்புறம் அந்த ஃபேன் கேட்டால், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் ஷூ, அப்புறம் கொஞ்சம் ஆக்சசரிஸ். இந்த கிஃப்ட்ஸ் தான் அவளுக்கு வாங்கினது. அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அவள் ஸ்கூலுக்கு ரெடியாக போனாள். அன்றைக்கி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு இந்த அவுட்ஃபிட் தான் ஆர்என்பியில் வாங்கினது. அப்போ வின்டர் டைம்னால் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லினி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அன்றைக்கி அவளுக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணது எதுவும் வீடியோ எடுக்க முடியல. லினி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே ஸ்மைலிங் ஃபேஸ் தான். பர்த்டேனாலே இந்த பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான் அன்றைக்கி லினி சீக்கிரமே எழுந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ லினி பர்த்டே டெக்கரேஷன் பார்க்கலாம். மெர்மைட் தீமில் லினி கேட்டிருந்ததுனால ஃபுல்லாக மெர்மைட் தீம்லேயே டெக்கரேட் பண்ணியாச்சு. சிம்பிள் டெக்கரேஷன் தான். இது எல்லாமே டெமோவில் தான் ஆர்டர் பண்ணது. நெக்ஸ்ட்டு இப்போ லினி அவுட்ஃபிட் பார்க்கலாம். இது அம்மா ஊரில் இந்தியாவிலேருந்து வாங்கி அனுப்புனது. போஸ்டலில் அனுப்பியிருந்தாங்க. எவ்ரி இயர் அம்மா, தங்கச்சி எல்லாருமே ட்ரெஸ் வாங்கி போஸ்டலில் அனுப்பிடுவாங்க. அந்த ட்ரெஸ் இந்த டைம் அவள் தீமுக்கு மேட்சிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு இப்போ கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லினிக்கு மெர்மைட் தீமில் 2 kgக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக் தான் பண்ணேன். இந்த சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஃபாண்டன்ட்டில் பண்ணது. அந்த மெர்மைட் டால் மட்டும் டெமோவில் ஆர்டர் பண்ணது. அது கேக் டாப்பர் எல்லாம். இப்போ லினியோட கேக்கும் ரெடி. நெக்ஸ்ட்டு அவள் கேக் கட் பண்ண போகிறா. கிட்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். கிட்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்கிறாள். அவள் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிதுஷிகா. அவங்க ஃபேமிலி எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க அந்த ஃபேமிலி மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் கேக்லாம் கட் பண்ணி லினி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பசங்களுக்கும் கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த பீஸா வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பீஸா கூடவே கேக்கும் கட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு அவங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டான்ஸ், கேம்ஸ் அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. லினிக்கு அன்றைக்கி டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ தான் லினியோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் வெக்கேஷனுக்கு இந்தியாவில் போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.